சிறப்பான முறை பேரன்புகள் சார்ந்து பெரியோர்கள் அனைவருக்கும் பெற்றெடுத்த அருமை அன்பு சார்ந்து தாய்மார்கள் அனைவருக்கும் உடன் விரவாத சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளம் சிங்கங்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மண்ணை எல்லாம் பொன்னாக மாற்றக்கூடிய அருமை அன்பு சார்ந்து விவசாய பெருங்குடி மக்களுக்கும் நாடு ஓட்டுகின்ற பெருந்தலைவர்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர் அனைவருக்கும் நாடகத்தை நடந்து கொண்டிருக்கும் மாபெரும் அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் இந்த நாடகத்தை காண வருகை தந்துள்ள சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கும் இந்த நாடகத்தில் எங்களையும் அறியாமல் சொற்குற்றம் பொற்குற்றம் இசைக்குற்றம் மசைக்குற்றம் மற்றும் காரிகள் குற்றம் ஆகிய எந்த ஒரு குற்றம் இருந்தாலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை கைகொண்டு நல்லபடியாக நாடகத்தை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதோ எங்கள் நாடகங்களை ஆரம்பம். நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னும் வரலையே கொண்டு வாங்க தம்பி. அதனால ஏன்னா நாடகம் நல்ல ஒரு நாடகம் சிறப்பான முறையில் நான் கூட எங்கிட்ட பப்புன்னு வெளியே வர்றப்ப அனாதையா விட்டு போயிருவீங்கன்னு நினைச்சேன். ஏன்னா வேணும் வந்து நிக்கிறப்ப வெறும் காடு மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஆனா என்ன பத்து ஆத்தாக்கள் ஐயாக்கள் வந்து எங்க மானத்தை காப்பாத்திட்டீங்க. ரொம்ப இன்னும் வரணும் இருக்கிறெல்லாம் கூட்டி வாங்க. வீட்டுல யாரு இருந்தாலும் தூக்கிட்டு கூட வந்திருக்க. ஆமா நீங்க தூக்கிட்டு ஓட்டுக்கு ஆளை தூக்கிட்டு போற மாதிரி இங்க தூக்கிட்டு வந்து படுக்க போட்டுருங்க. அதானே அது இல்லாம ஏன்னா நம்ம சந்தோஷமா இருக்கத்தானே எல்லா பேருமே பாடுவாங்க. அதே போல இந்த உலகத்துல எல்லா பேருமே பிறந்தது சந்தோஷமா இருக்கிறது காட்டுச்சு. அதுக்குள்ளே சண்டை சத்தம் எதுக்கு எதுக்கு என்ன போல போல நீ முடிப்ப. முதல் ஒரு ஊர்ல எதுக்கு திருவிழா நடத்துறது? திருவிழா வச்சாத்து சொந்த பந்தம்லாம் ஒண்ணு கூட முடியும். ஒண்ணு கூடாத சின்ன சின்ன சண்டை சச்சரவு இருந்தாலும் மனச்சடவெல்லாம் போய் சந்தோஷமா இருக்கிறது நம்ம நாடகத்தை வைக்கிறதே. ஆனா ஒரு சில ஊர்ல சந்தோஷமா இருக்கிற நாடகத்தை அன்னைக்கு மட்டும்தான் சண்டையே போட்டு கொலையை முடிச்சு. ஆனா இன்னைக்கு நடக்கின்ற நாடகம் எப்பேற்பட்ட நாடகம் தெரிஞ்சாலும் தெரியலனாலும் சொல்ல வேண்டியது பப்புனோட கடமை. இது என்ன நாடகம் தெரியுங்களா? என்ன நாடகம்? நல்லது ஒரு நாடகம். சத்தியவான் சாவித்திரி அப்படின்னு சொன்ன நோட்டீஸ் இல்ல அதனாலதான் சொல்லிக்கிறீங்க. நடிகர்ல மூஞ்சிய பார்த்தா தெரியல உனக்கு என்ன நாடகம்? அனைத்து கதை நாடகமும் ஆடுறவங்க நீங்க. என்ன நாடகம் தெரிஞ்சிருக்கும்ல? மனுஷனா பிறந்துட்டாலே நம்ம நினைக்கிற நாடகத்தோட வீட்டுல பொண்டாட்டிக்கிட்ட ஆளுக்கு ஒரு நாடகம் போடுவோம். அதுதான் பெரிய நாடகமே. ஹலோ பொண்டாட்டிக்கிட்ட பயந்துகிட்டு நம்ம ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு கதை சொல்லுவோம் பாத்திருக்கீங்களா? அதுதான் பெரிய நாடகமே. அப்படியா? நல்லது. நாடக நோட்டீஸ் இருக்கட்டும். நாடகம் உங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்ல கடமை காரணத்தினால் இந்த நாடகம் சிறப்பாக குகனை மணந்து
குறிஞ்சி மலர் என்று சொல்லக்கூடிய கந்த பெருமானின் காதல் திருமணம் என்று அழைக்கக்கூடிய ஹலோ அவுட் போயிருச்சு. ஹலோ 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 என்ன வெயிட் ஹலோ ஹலோ அது ரெஸ்லிங் வர்ற மாதிரி போதும் ரெஸ்லிங் வர்ற மாதிரி வைக்க கூடாது. மக்களுக்கு வந்து தெளிவா போடுது. கேளு பேசுறது கேக்குதா போதும். அப்ப ஒரு ஆளு போன ஜோதியை பிடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நோடி வந்துரு போதுக்கா. நாடகம் மூடு பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சுல. இல்லாம போனா பரவாயில்ல இருக்குல்ல. அதனால ஏன்னா நமக்கு பல பிரச்சனை இருக்கு மதனே. ஆனா எந்த பிரச்சனையும் வந்தாலுமே சந்தோஷமாவே இருக்கிறது யாரு தெரியுமா? பெண்கள் மட்டும்தான். எப்படி பாருவே அதுதான் கை தட்டிடுச்சு. எப்போதுமே சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். முத மாதிரி வைனே ராசா பப்புனு வெளியே வந்து கோமாளி வந்து சொன்ன மாதிரி அப்படி வைனே. சைடு ஏத்துனே மொத்தம் ஒண்ணு. நீங்க சத்தமா பேசுங்க மாப்ள. ஹலோ 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 அங்க அந்த கொலா தான் கேக்குது. இந்த 2 பாக்ஸ் கேட்கல. இந்த பாக்ஸ் ஏத்துனே. ஹலோ 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 அதனால சும்மா விட மாட்டேன். ஏன்னா எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் ஏன் பெண்கள் மட்டும் சந்தோஷமா இருக்கான்னு சொல்றேன். அப்ப நாடகம் ஆரம்பிச்சு அப்படி ராசா இந்த நாடகம் ஆரம்பிச்ச உடனேயே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். ஆனா இங்க இருக்கிற பெண்கள் அப்பெல்லாம் பாருவேன் சிரிச்ச முகத்தோடய உட்காந்துருப்பாங்க. அவங்க வாங்கிட்டு வந்த வரம் அது. ஆனா பக்கத்துல அவங்க புருஷன் அப்பெல்லாம் பாரு லூசு மாதிரியே உட்காந்துருப்பாங்க மனுஷன். எதுக்கு தெரியுமா? காசு மசூரு போச்சு அம்பிடுத்த. திருவிழா வந்துட்டாலே செலவழிக்கிற புண்ணியவானத்தை இங்க வலிக்கும். இதுகளுக்கு என்ன பகமானமா புதுச்சேலை கட்டிட்டு அகனி அப்படி ஈகின்னு உட்காந்துறாங்க. ஆனா ஆம்பளை பிள்ளை பாவம் என்னடா வண்ணத்துக்கு மதனு ஆம்பளையா பிறந்துட்டாலே பல ரூபத்துல பல பிரச்சனை வருது. எல்லா பிரச்சனையும் சூப்பரா இருக்கு. எப்படி விட்டுன்னு பல பிரச்சனை பல ரூபத்துல வந்துருக்கு. ஆனா பிரச்சனை சமாளிக்க தெரிஞ்சுக்கணும். மாப்பிள்ள ஆம்பளா பிறந்துட்டாலே பல பிரச்சனை இருக்கிற. நானா கல்யாணம் முடிச்சதுல இருந்து பல பிரச்சனையை சமாளிச்சுட்டேன். யாரு நீ நினைக்கிறது அப்படித்தான். என் பொண்டாட்டிய நானும் காதலிச்சுதான் கல்யாணம் முடிச்சேன். என் பொண்டாட்டி முதல் செல்போன் கடையில வேலை பார்த்தா. டெய்லி ரீசார்ஜ் ஏத்த போற மாதிரி அவளை சைட் அடிக்க போறது வழக்கம். அப்படியே அவளை போய் செல்போன் கடையில பாக்குறப்ப என் மனசுக்குள்ள பட்டாம்பூச்சியா பறக்கும். இப்ப அதே பிள்ளைய கல்யாணம் முடிச்சு வீட்டுல வச்சிருக்க 1.5 வருஷம் ஆகுது. இன்னமும் என் வீட்டுல பறக்குது. பரவாயில்லையே பட்டாம்பூச்சி எல்லாம் பறக்குது. பட்டாம்பூச்சி பறக்கல முண்டை பண்டை மாத்திரம் பறக்குது. எடுத்துக்கிட்டு வத்து எரியிறான். வேலைக்கு போனா அதுக்கு போனா இதுக்கு போனான்னு. ஒரு ஆம்பளை எத்தனை வாட்டி தானே வேலைக்கு போறது. ஆனா ஒரு விஷயம் தெரிய மாட்டான். என்னைக்குமே மனுஷனா பிறந்துட்டா மனசை விட்டு கொடுத்து போக கத்துக்கணும். ஆனா ஆம்பளை விட்டு கொடுக்க முடியுதா? ஒண்ணும் பண்ண முடியல. நம்மளை யாருதான் மதிக்கிறான்? சரி வீட்டுல கட்டின பொண்டாட்டி தான் மதிக்க மாட்டேங்குது. வீட்டுக்காரன் மதிக்கலையா? இப்ப வீட்டுல பிரச்சனை மேல பிரச்சனை வைக்கிறேன். கட்டின பொண்டாட்டி தான் மதிக்க மாட்டேங்குது. இப்ப நான் என்ன கேக்குறேன்? கட்டின பொண்டாட்டி தான் மதிக்க மாட்டேது. நம்ம டிவில கூட மதிக்கிறாங்க. டிவில கூட ஆம்பளை வச்சு கேவலப்படுத்துறாங்க மாப்பிள்ள. இங்க எல்லா பேரும் டிவி பார்க்காத ஆளு கிடையாது. நான் கேக்குறேன் மதனு சொல்லுவாப்ல நீ டெய்லி குளிப்பியா? ஒண்ணே மாதிரி நினைச்சா டெய்லி குளிச்சிருண்டா. தலைக்கு என்ன போட்டு குளிப்ப? சோப்பு ஷாம்பு இடையில இதானே உலகமே வழக்கம். உலகத்துல உள்ள ஆண்களும் பெண்களும் சோப்பு போட்டு ஷாம்பு போட்டு தான் குளிக்கிறோம். ஆனா நான் கேக்குறேன் எத்தனையோ டிவி விளம்பரத்துல சோப்பு விளம்பரம் வருது ஷாம்பு விளம்பரம் வருது. நீங்க பார்க்காத ஆள் கிடையாது. நல்லா உத்து பாருங்க. எல்லா சோப்பு விளம்பரத்திலயும் பொம்பளை குளிக்கிற மாதிரியே காட்டுவாங்க. ஏதாவது ஒரு சோப்பு விளம்பரத்துல ஆம்பளை குளிக்கிற மாதிரி காட்டுக்காங்களா? கிடையாது. எல்லா சாம்பு விளம்பரத்திலும் பொம்பளை தான் குளிக்குது. ஆம்பளை குளிக்கிறத காட்ட மாட்டாங்க. ஆம்பளைக்கு 2 விளம்பரம் கொடுக்குறியா? என்னென்ன? ஒன்னு சட்டி விளம்பரம், ஒன்னு இச்சுக்கான அரிப்பு மருந்து. அம்புட்டு முட்டி சொறி எடுத்து அரிப்பு திருக்கிறாங்க. இதுல இந்த அமாம் சோப்பு விளம்பரத்தை பாத்திருக்கீங்களா? அமாம் சோப்பு விளம்பரம் அவங்க ஆத்தா ஸ்கூட்டில உட்காந்துக்கிட்டு மகளை பணியோட வீதியில ஓட விடும். அச்சமில்லை ஓடு ஓடு நிக்காம ஓடு ஓடு. அந்த லூசு முண்டை எவனையும் கூட்டி ஓடி போயிட்டான். ஓடு ஓடு ஓடத்தான் செய்வான். பெத்த ஆத்தாலே தன் மகளை ஓடு ஓடுன்னு சொல்லலாமாயா? இப்ப என்ன பிரச்சனை தெரியுமாடா? இப்படித்தான் பல பிரச்சனை பல ரூபத்துல வந்து இருக்கு. அதுக்காண்டி நான் சும்மா விட்டு போக மாட்டேன். இங்க இருக்கிற பெண்கள் ஒரு 5 நிமிஷம் பப்புடுக்கார முகத்தை பாருங்கத்தா. நீங்க எங்களை என்ன அழைச்சாலும் சரித்த நாங்க மேடைக்கு வந்துட்டோம். ஊர் காசை வாங்காம போகவே மாட்டேன்.
பப்புன்னு சைலு செருப்ப கல்வி கூட அறிங்க போகவே மாட்டேன். ஏன் தெரியுமா? இந்த காசை வாங்கினத விடிய காலம் நான் போய் லோடு காசு கட்ட முடியும். நான் விடிய காலம் நாடகம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போடுறோம் என்னமோ லோனுக்கார இன் பண்ணி கையை கட்டிக்கிட்டு 5 மணிக்கெல்லாம் வீட்டு வாசல நிக்கிறேன். நான் கூட என் பொண்டாட்டி அந்த அளவுக்கு பேசிருக்க மாட்டேன். அவன் காசை குடி கோத்தா போம்போன்னு கேட்கிறியா என்ன அவனத்துக்கு. ஆனால் அதுக்காண்டி சும்மா ஒரு நினைக்கிறீங்களா? இங்க இருக்கிற பெண்கள் முகத்தை பாக்குறப்ப என்னை பெத்த ஆத்தாவாகவும் என் கூட பிறந்த அக்கா தங்கச்சியாவும் நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், ஏத்தா அவங்க உட்காரத்தே வந்திருக்காங்க. இந்த புளிச்சேலை அந்த கோடு ஓட்ட அப்பத்தா புளிக்கார முகரே பார்த்தா நல்லா இருப்பேன். உங்க அனைவருக்குமே உங்க காலில் விழுந்து கேட்கிறேன், எனக்காண்டி ஒரு 5 நிமிஷம் முகத்தை பாருங்களேன். இங்க இருக்கிற பெண்களுக்கு ஒரு நல்ல விஷயம், பப்புனுக்காரன் உங்க குடும்பம் கெட்டு போயிடக்கூடாதுன்னு ஒரு நல்ல விஷயம் சொன்னா நீங்க கேட்டுக்கிறீங்களா? நல்ல விஷயம் யார் சொன்னா நான் கேட்டுக்கிறீங்க. ரொம்ப நன்றி. ஏன்னா இங்க இருக்கிற பெண்கள் பார்த்தா கேட்கிற மாதிரி தெரியுது. உங்களுக்காண்டி நான் சொல்லக்கூடிய நல்ல விஷயம் என்னவென்றால், ஆட்டைய கவனிக்கத்தா, இதோ நல்ல விஷயம் என்னவென்றால், உங்க வீட்டுல நல்லா கவனிங்க, உங்க வீட்டுல உங்க புருஷன் உங்களுக்கு டெய்லியும் பூ வாங்கிட்டு வந்தால் பொண்டாட்டி மேல பாசம் மட்டும் நினைக்காதீங்க. நல்ல விஷயம் தானே இதே அப்படி சொல்ற. பூக்காரி மேல பாசமா கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும். நீ கொஞ்ச நாளா ஒரு பிரியாணி கிடைக்க போறியாமே. எந்த புத்தல எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்கு தெரியும். மதன்ராசு இங்க பூ வாங்குற அங்க சோழி வந்து திரும்பி வைக்கிறேன். ஆனா அதுக்காண்டி பெண்களுக்கு நல்ல விஷயம் சொல்லியாச்சே, அப்ப ஆண் வர்க்க பாவம் இல்லையா? சொல்லுவாப்ல. ஆண்களுக்கு நான் சொல்லக்கூடிய நல்ல விஷயம் என்னவென்றால், ஐயா நீங்க கோடி கோடியா சம்பாதிங்க, எவ்வளவு விஷயம் வேணாலும் பண்ணுங்க, ஆனால் கட்டுன பொண்டாட்டி கிட்ட மட்டும் உண்மையை மட்டும் பேசிருங்க. நம்ம பொண்டாட்டி தானே, லேசா ஒரு பொய்ய சொல்லி ஏமாத்தி போடலான்னு ஒரு பொய்ய சொல்லுவோம். ஆனால் அந்த பொய்ய நமக்கு பெரிய பிரச்சனையா வந்து நிக்க. என்ன பொய்ய தெரியுமா? நல்லா கேளுங்க. இப்படித்தான் ஒரு கொத்தனார் வேலை பார்க்கறதுக்கு டெய்லி 1000 ரூபாய் சம்பளம். சரி, டெய்லி பொண்டாட்டி கையில காசை கொண்டு கொடுத்துருக்கா மனுஷன். நல்ல மனுஷன். சரி, ஒரு நாள் என்ன பண்றாப்புல 700 ரூபாய் கொண்டு போய் பொண்டாட்டி கையில கொடுக்க. ஏன் மாப்பிள்ள வேலை பாதி நேரம் முடிச்சிட்டாங்களா? சரியாத்தான் கொடுத்துருக்காங்க. இவன் 700 ரூபாய் கொண்டு போய் கொடுத்துருக்கான். பொண்டாட்டிக்கு கடுப்பு. என்னடா டெய்லி 1000 ரூபாய் கொடுத்துருக்கு 700 ரூபாய் கொடுக்குறியா? புருஷனை பார்த்து கேட்க, ஏங்க என்னாச்சு, என்ன 700 ரூபாய் வந்திருக்கு, மிச்சம் 300 ரூபாய் எங்கன்னு கேட்க. அப்பதான் இவனுக்கு டென்ஷன். ஏண்டி கட்டின புருஷங்கிட்ட சொச்ச காசா கேட்க என்னைக்கு இல்லாம புதுசா கேள்வி கேட்கிறவா எவாடி என்ன மொத்த மகளை புருஷங்கிட்ட காசு கேட்கிறியா? இன்னைக்கு சும்மா விட மாட்டேன். இவன் கூட கோவத்துல அடிக்கத்தான் போறேன்னு நினைச்சேன். என்ன பண்ணா அடிக்கா மாப்பிள்ள 300 ரூபாய் ஒரே இல்ல. இங்க வா, பொண்டாட்டி கண்ணத்தை புடிச்ச 300 முத்தம் கொடுத்தேன், கழிச்சு வச்சு போ. மறுநாள் வேலைக்கு போயிட்டு அதே போல சம்பள காசை கொண்டுகிட்டு போறேன். இன்னைக்கு இவ்வளவு கொண்டு வரையா? 500 ரூபாய் கொண்டு போய் கொடுக்குறியா? பொண்டாட்டி கடுப்பு. என்னங்க 300 ரூபாய் ஆரம்பிச்சுட்டாலும் வாடி ஏண்டி அக்கப்புறம் பண்ண சொல்ற 300 ரூபாய் வருது மொத்தம் 500 சொல்ல எப்படி வருது 500 ரூபாய் வருதுங்க. கதவை கூட்டிட்டு போனேன் இல்ல மாப்பிள 300 ரூபாய்க்கு கட்டத்துல கொடுத்தாரா 500 ரூபாய்க்கு பொண்டாட்டி உதட்ட புடிச்சு உச்சு 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 500 முத்தம் கொடுத்து முடிச்சு கணக்க முடிச்சிட்டேன். இப்ப இங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. என்னாச்சு? மறுநாள் சனிக்கிழமை சம்பள நாள் வேலைக்கு போயிட்டேன். பொண்டாட்டி போன் அடிக்கிறான். கிர்ரிங் கிர்ரிங். ஹலோ ஏங்க என்னடி? ஏங்க போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம கறி எடுத்தோம்ல, அந்த கறி கடைக்காரருக்கு 400 ரூபாய் தரணுமா வீட்டு வாசல நிக்கிறாருன்னு. அப்பதான் சொன்னியா பீரலுக்குள்ள சேலையை தூக்கிட்டு பாரு, வீரலுக்குள்ள வச்சிருக்க சேலையடா நாசம் பாரு, அந்த பூ போட்ட சேலையை தூக்கிட்டு பாரு, அதுக்குள்ள 400 ரூபாய் வச்சிருக்கேன், கறிக்கடைக்காரருக்கு காசை கொடுத்து கணக்கை முடிச்சு விடுண்டேன். சரிங்கன்னு போன வச்சுட்டு இவனும் பிள்ளை வேலைக்கு இலைக்கு போயிட்டு சாயங்காலம் போய் வீட்டுல போய் இவனும் சேலையை தூக்கிட்டு பாக்குறியா? 400 ரூபாய் அப்படியே இருக்கு. பொண்டாட்டிய கூப்பிட்டா, ஏய் இங்க வாடி அறிவிட்ட பயமாகல கேட்டி கறிக்கடைக்காரருக்கு காசு கொடுத்தா கொடுக்கலாடி. என்ன மாமா நீங்க சொன்ன மாதிரியே காசை கொடுத்து கணக்கை முடிச்சுட்டேன் இருக்கா? ஏன்டி காசை கொடுத்து கணக்கை முடிச்சுட்டேன்ற 400 ரூபாய் அப்படியே இருக்கு. என்ன மாமா சொன்னீங்க?
400 அப்படியே இருக்கா? நான் யாரு மாமா? உங்க பொண்டாட்டி. அதுக்கு நீங்க நேத்து 500 ரூபாய் கொடுத்ததுக்கு எனக்கு என்ன வந்தீங்க? 500 முத்தம் கொடுத்தேன். அதே போல கறி கடைக்கார வந்தியா, காசு கட்டியா, என்ன இதுக்கு காசு கொடுக்க? அவன் உதட்ட பிடிச்சி 400 முத்தம் கொடுத்தா முண்டை போயிட்டான் இருக்கான். கிறுக்கு முண்டை பொண்டாட்டி நினைச்சு பண்ணிட்டு அவன் எங்கடா போய் விட்டான். இப்படித்தான் மாப்பிள்ள நம்ம பொண்டாட்டி தானேன்னு பொய்ய பேசுனா அது ஒரு ரூபத்துல ஒரு பிரச்சனையா போய் நிக்கும். ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம், பிரச்சனை கண்டு யாருமே பயப்படாதீங்க. நான்லாம் பிரச்சனையை கண்டு பயப்பட்டதே கிடையாது. ஏன் தெரியுமா? அப்படியெல்லாம் நானும் ஒரு காலத்துல பயந்து தூக்கல போய் தொங்குற நிலைமைக்கெல்லாம் ஓடி இருக்கேன். மாப்பிள்ள ஒரு நாள் தூக்கு கவர் எடுத்து போய் தொங்க போயிட்டா. தொங்க போற நேரம் எனக்கு ஒரு யோசனை வந்துருச்சு மாப்பிள்ள. யோசனை வந்தா நான் லேசுப்பட்டாலா ஒக்கா மக்கா. அப்பத்தே என்னைய நாடக உலகத்துக்கு வந்து நான் முத அறிமுகமாகறப்ப இப்படித்தான் பேசணும், இப்படித்தான் நடிக்கிறோம்னு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தவர் யார்? யாரு? யார்? யாரு? உங்க அனைவருக்குமே தெரியும். புளியகுளத்துல பெரிய வாத்தியார், என் அன்பு மாமா. சின்ன சிறு வயதுல நிறைய மாடல் உருவாகி இருக்காரு. இவர் எனக்கு ஆரம்பத்துல சொன்ன ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. மாப்பிள்ள, எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மறக்க கூடாது. நம்ம கடந்து வந்த பாதையை பார்க்கணும். நமக்கு நல்ல வழி சொன்னவர். இவரை போய் நம்ம சும்மா விடலாமா? சாக போறது சாக போற முடியாது. மாமா செல்போனை ஆன் பண்ணி உங்க போட்டோவை பேஸ்புக்ல போய் பார்த்தேன். சரி, உடனே சாகர எண்ணத்தை விட்டுட்டேன் மாமா. பாத்தியாடா தம்பி பாசத்தை? என் மாப்பிள்ள பாசம் இல்ல, ஒரு வயிறு இல்லடா. பாசம் இல்ல, ஆரம்பத்துல பாக்க நம்மளை விட உதுத்த முண்டையே உயிரோடு இருக்கு. நம்மளா கவலைப்படாத. ஏன் ஒருத்தர் உசுறு கூட காப்பாத்துறீங்களே, நீங்க எவ்வளவு? ஆனா ஒரு விஷயம் தெரியுமா மாமா? பெண்கள் நம் நாட்டில் கண்கள். ஆமையா? கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது. ஆமா மாப்பிள்ள. கொழும்பியா இல்லாத வீட்டுல பொண்ணு எடுக்க கூடாது. கோயில் ஷாப் இல்லாத ஊர்ல இருக்கவே கூடாது. உண்மைதான் மாமா, உண்மைதான். ஆமா, ஒயின் ஷாப் இல்லாத ஊர்ல இருக்கவே கூடாது. ஏன் தெரியுமா? ஒயின் ஷாப் இருந்து கொல்ல பேருக்கு புள்ள வளர்க்க மாட்டது மாமா. என்ன சொல்ற? ஒளிப்பே வீக்கிரமா இருக்கடா உனக்கு. இப்ப நான் என்ன சொல்றேன் தெரியுமா? ஹலோ, இது குறைஞ்சிருச்சு மாப்பிள்ள. அதுல விசிலிங் வந்துகிட்டு இருக்கு, அதனாலதான் இன்னும் கொஞ்சம் கூட குறைச்சுங்க. அப்படியே செத்தா கேட்க சொல்லிவிடா. முத மாதிரி குறைச்சிருச்சு. விசிலிங் வருதுடா. நான் சும்மா சொல்லிக்கிறேன். முத சூப்பரா கேக்குது. இங்க பாருங்க. ஹலோ ஹலோ, எனக்கு தெரியாத என்ன பேசுறது எப்படி இருக்கு. ஹலோ, இப்படியே பேசுற தொண்டை உள்ளது போயிடும். மாசம் 30 நாள் நாடகம் பண்ண கத்த முடியல. நீங்களே குறைச்சாங்க. 5 நாள் வாங்கிட்டு மிச்சம் 25 நாள் எழுதி வைக்க வேண்டியதானே? யாரு கேட்கறா? கொடுத்து வச்சிடறாங்கல்ல. ஹலோ ஹலோ, அப்ப நாளைக்கு வேணா வீட்டுல படுத்துக்கிறேன். கொன்றுவேன் நாளைக்கு. என்ன நாடகம்? பொண்ணு விடுதி இருக்கட்டும். அருமையான முறையில் ஏன்னா விஷயம் 1000 விஷயம் பேசிட்டே இருக்கலாம். பேச்சு இருந்தாலும் இப்ப எப்படி பாத்தீங்கன்னா நம்ம வேலையை பார்த்தாலும் சிறப்பான முறையில் ஏன் ஒரு பாடலை தொடுத்து விட்டு நம்ம அப்படியே கதை பண்ணி எத்தனையோ என்ன போல எத்தனை வண்ண கொடி எத்தனையோ என்ன போல இருக்குதுங்க வண்ண கொடி. எல்லோரு நகரிலே பார்க்குதுங்க என்ன கொடி. அவரை பத்தரை மாத்து தங்கவும் அவரை மாடினே திங்கவும் தந்தானே நாரணி நாரின தாரி தந்தன 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 தானே அவரை மாடினே பாடலை இப்ப பாட போறேனே. மற்றும் இந்த நாடகம் அருமையான நாடகம். இங்க இருக்கிற ஆத்தாக்களுக்கு ஒரு சின்ன கேள்வி. நீங்க பார்க்காத நாடகம் கிடையாது. இந்த நாடகத்துல
அழகான வள்ளி திருமண நாடகம் அப்படின்னு ஹலோ இப்ப எப்படி இருக்கு? ஒரு நேரம் ஏறுது ஒரு நேரம் குறையுது. நான் ஒன்னையும் ஒண்ணு குறை சொல்லல. ஏன்னா உங்க திறமை உங்களுக்கு தெரியுது, எங்க திறமை எங்களுக்கு தெரியுது, ஒண்ணும் தெரியாது. அவ்வளவுதான். அதனால தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. சிறப்பான முறையில இந்த நாடகம் நல்லது ஒரு நாடகம். யாத்த அந்த நாடகம் வள்ளி திருமண நடத்த? ஆமா, ரொம்ப நன்றி. நான் ஒரு சின்ன கேள்வி கேட்க, இந்த நாடகத்துல முருகனுக்கு வள்ளி எத்தனாவது கொண்டாட்டித்தா? அப்படியா? சிக்கு சிக்கு இப்படி கேக்குறீங்க. நிறைய ஓட்டுக்கு போயிருப்பியா 200 ரூபாய்க்கு? இப்படில தேங்காய் தூங்குற நீனே சொல்லுத்தா. முருகப்பெருமானுக்கு 2 கொண்டாட்டின்னு உலகத்துக்கே தெரியும். நான் கேக்குறேன், முருகப்பெருமான் 2 கொண்டாட்டி கட்டுனா நாடகம் வச்சு வேடிக்கை பாக்குறீங்க. இதுவே உங்க வீட்டுல புருஷன் 2 கட்டுனா ஸ்டேஷன்ல போய் உட்கார வைக்கிறீங்களே, எந்த மனசு உறுத்தலையா? அப்ப ஆம்பளை பார்த்தா இழுச்சா போய் மாதிரி தெரியுதா? நான் கேட்கிறேன் மதனு, என் உண்மைக்குமே சொல்லுவாப்பா, வாழ்க்கையில உணர்ந்து சொல்றேன். ஆம்பளைலாம் ரொம்ப பாவம். அரே, நம்மள எங்கேயுமே மரியாதை கொடுக்க மாட்டாங்கன்னு ஒரு விஷயம் இருக்கட்டும். முதல்ல நமக்கு பொண்டாட்டி வாங்கிட்டு வர்ற பீரல்ல இடம் கொடுக்குறாங்க. 7 அடுக்கு மசூலி பொண்டாட்டி புடவை மசூலி தான் இருக்கு. ஆம்பளை சட்டையை புள்ளா பாரு, ஆங்கர்ல தூக்குறது மாதிரி தெருவுல தொங்க. இதுல என் வீட்டுல என் பொண்டாட்டி புரிச்சுக்குள்ள 4 உடனே வச்சிருக்கேன். எதுக்கு நீ வைக்க நேரமா இருக்கு மாமா, நான் குழுக்குள்ளோட்டு கட்டணும். எனக்கு கரண்ட் புண்ணு கோத்தா புதுசா கட்டுறேன். எவ்வளவு தலக்கிருத்திரம் மக்கா மக்கள். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு மாப்பிள்ள. எங்க அப்பா அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவாரு. டெய்லி நாடகத்துக்கு போற சனிக்கிழமை உச்சந்தலையில விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய் மாப்பிள விளக்கெண்ணெய் தேய்ச்சி குளிச்சா குளிர்ச்சிக்கு அதுக்கும் சூடு குறையும்பான்னு சொன்னாரு. நானு வாரம் விளக்கெண்ணெய் தேய்க்கிறது வழக்கம். போன வாரம் விளக்கெண்ணெய் காலியா போச்சு. எழுத்த வீட்டு அக்காட்ட போய் கேட்டேன், எக்கா உன் வீட்டுல விளக்கெண்ணெய் இருக்கான்னு. நல்ல பொம்பளை இருக்கு தம்பி, இல்ல தம்பின்னு சொல்லணும். அந்த பொம்பளை சொல்லுது, தம்பி விளக்கெண்ணெய் வேலைக்கு போயிருக்கு, சாயங்காலம் வருங்குது. புருஷனத்தை வேணும்னா சுத்தமான விளக்கெண்ணெய் வாங்கிட்டு போறியா பாடுச்சு. எங்கக்கா இருக்குன்னு அது வாசல் உட்காந்து பேப்பர் படிக்கிச்சு மாமனார. அப்ப எவ்வளவு தலக்கிருத்துற உண்மைக்குமே ஆத்தடி. ஆனா என் பொண்டாட்டில தர்ம பின்னியவதி. நான் சொல்றது அப்படி கேட்பாங்க. என்ன சொல்ற? நில்றினா நிப்பா, உட்காரினா உட்காருவா. யார் சொன்னாலுமா? நான் ஒரு கோடி தாண்ட மாட்டான். சரி, ஏன் தாண்ட மாட்டான்? இவன் என்னடா கிழிக்கிறதுன்னு அழிச்சு விட்டுட்டு போயிருவான். அவ்வளவு தூரத்துக்கு வில்ல. ஆமா, ஒரு சின்ன விஷயம். ஏன்னா இந்த மாதிரி மக்கள் மத்தியில இதை சொல்லலைன்னா என் மனசுக்கு அப்படியே ஒரு உறுத்தல் ஏற்படுது. உங்க ஆமா தம்பி, உங்க மனைவி அப்படி. ஆனா எனக்கு வாச்ச மனைவி மாப்பிள்ள, உனக்கு என்ன மாப்பிள்ள, இந்த ஊர்ல என்ன மாப்பிள்ள, இந்த உலகத்திலே அப்படி ஒரு பிள்ளை இல்ல மாப்பிள்ள. என்ன சொல்றீங்க மாப்பிள்ள? நான் நாடகத்துக்கு கிளம்பி போயிட்டு நான் வீட்டுக்கு 10 மணியோ 11 1 2 நான் எத்தனை மணிக்கு வீடு வந்து சேர்றனோ அப்பத்தாயா என் மனைவி சாப்பிடுவா. அது எங்க அக்கா உங்க மேல வச்ச பாசம். பாசம் இல்ல, ஒரு மசரும் இல்ல. நான் தாண்டா வீட்டுல போய் சமைக்கணும் கீரை முண்டை. வெக்கம் இல்லாம ஒரு ஆம்பளை பொம்பளை மாதிரி சோறாக்கும். என்ன போய அப்ப நீலா வாழ்ந்தா தங்கராசு மாதிரி வாழ எப்படா? நானும் அந்த பொம்பளை மாதிரி சோறுல ஆக்க மாட்டேன். அப்புறம் என்ன செய்வ? வீட்டுல வட்டி செப்பு தேய்க்கிறோட நீ படிக்கிறீங்க. வட்டி செப்பு தேய்க்கும் போது ஒண்ணு நீ ஆளுக பாப்பாங்கல்ல. எப்படி பாப்பாங்க? வெளியில உட்காந்து விளக்கும் போது நான் யாருக்கு சந்தேகம் பண்ணுவேன். எப்படி? என் பொண்டாட்டி நைட்டிய போட்டு தள்ள துண்ட போடுற பொம்பளை மாதிரி இல்ல, பொம்பளையே நீ. என்ன தெரியுமா மாமா? என்ன மனசார வேலை செய்யணும் மாமா. யார? நம்ம வேலையை செய்யணும். ஏன்னா ஆண்களும் இருக்கீங்க, பெண்களும் இருக்கீங்க. இருமணம் சேர்ந்தால்தான் திருமணம். இருமணம் சேர்ந்தால்தான் ஒரு மனம், அதுதான் திருமணம். அப்படி திருமணம் செஞ்ச பின்னாடி புருஷன் முன்னாடிக்குள்ள வரக்கூடாத ஒண்ணு ஈகோ பார்க்க கூடாது. நீ ஒண்ணு செய்ய, அப்படி அந்த போட்டி பொறாம மட்டும் புருஷன் முன்னாடி வராம இருந்துச்சு வாழ்க்கை ஜெயிக்கலாம். நான் அப்படித்தான் இருந்தேன். என் பொண்டாட்டி கால்ல ஒரு நெருஞ்சி முள்ளு குத்துனா கூட துடிச்சு. ஏன் தெரியுமா? பொண்டாட்டி மேல நான் வச்ச பாசம். அப்படியா மாப்பிள்ள? என் தங்கச்சி அவ்வளவு பிடிக்குமா? போன வாரம் என் பொண்டாட்டிக்கு பிறந்த அனுபவமா. சரி, என்னடி வேணும்னு கேட்டேன். எனக்கு ஒரு சேலை வேணும்னு கேட்டா.
பொண்டாட்டி ஆசைப்பட்டாலும் சொல்லிவிட்டு ஆ. மதுரை போத்தீஸுக்கு அவளை கூட்டி போனேன். ஆ. ஆனா லூசு பைய மக கடைக்கு போறப்ப விரிச்சு போட்டே வந்தா. எதை? தலைமை தத்த. சரி. நான் சொன்னேன் வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு விரிச்சு போட்டா ஆகாதுரி, தலையில பூ வாங்கி வையிட்டு. சரி சரிங்க மாமான்னு சொல்லி போயிட்டு ஒரு முழத்துக்கு பூ வாங்கி கொண்டையில வச்சா. சரி. வந்துச்சு ஆத்திரம். என்னடா ஒரு பப்புனுக்காரன் பொண்டாட்டி ஆ. ஒரு முழத்துக்கு பூ வாங்கி வைக்கிறேன் என்ன அசிங்கப்படுத்துறதா? நேர பூ வைக்கிற பொம்பளை கிட்ட போனேன். என்ன ஐயே முறை மாறி போகும்டா. எதுக்கு போனேன்? எதுக்கு? நீ இதே மணி பூ கொடுத்தியா? ஆமாப்பா. எவ்வளவு கொடுத்த? 50 ரூபாய்க்கு கொடுத்துடுச்சு. மொத்த மகன் இந்த 1000 ரூபாய் பூ கூடிய கொடு. பாத்தியாடா? பொட்டாத்தல்ல வச்சு முப்பட்டு பூவு செம்மடி மோத்தா மகளே. சரி. பாசம் பாசம். மிருகனோட மனைவியை பாத்துக்கிறதுல வேற என்ன பண்ணுது? தாகம் மறுக்கு மாமா 1/2 லிட்டர் தண்ணி கேன் வாங்கி தாங்கண்டா. செருப்ப காட்டிட்டு ஏன் பொண்டாட்டி தண்ணி குடிக்கிறதா? கடைக்கு கூட்டி போய் ஆப்பிள் ஜூஸே வாங்கி கொடுத்து பாருடா. எப்படிடா? பாசம் பாசம். வேற என்ன பண்ணுது? என்ன பண்ணுது? பசிக்குது மாமா 2 புரோட்டா துண்டா நல்லா இருக்கும்டால பெல்ட் அவுத்துட்டு. எதுக்கு? அடிக்கிறாவுடுதே. ஆளுகளும் வந்துட்டாங்களா? ஒரு பப்புனு பொண்டாட்டி புரோட்டா திக்கிறதா? பழைய கம்பெனி வந்துட்டாங்க. ஹோட்டலுக்கு கூட்டி போய் பிரியாணியை வாங்கி கொடுத்து. பொண்டாட்டி மேல பாசம் பாசம் இம்புட்டு வாங்கி கொடுத்து கடைசியில என் பொண்டாட்டி ஒரு வார்த்தை கேட்டா செருப்புட்டு அடிச்ச மாதிரி. எப்படி? நான் ஒன்ன கேட்டா நீ ஒன்ன வாங்கி தரீ, நீ என்ன மெண்டல் போயிடான்னு கேட்டா. அவன் கேட்ட சரிதானே. இதுக்கு நான் மூடிக்கிட்டு இருந்திருக்கலாம். ஏன் பாசம். மசுரு கதையை பேசுற வாய்ப்பாடப்படுறான். நாட்டுக்கு உழைத்த மகள் நமது தலைவர் இமானுவேல். வீட்டுக்கு தெய்வமணி கண்ணம்மா கண்ணம்மா, அவர் விலகில கண்மணியே பொன்னம்மா பொன்னம்மா. நாட்டுக்கு உழைத்த மகள், நாட்டுக்கு உழைத்த மகள் நம்ம குல இமானுவேல். வீட்டுக்கு தெய்வமணி கண்ணம்மா கண்ணம்மா, அவர் விலகில ஞானியடி பொன்னம்மா பொன்னம்மா. நாட்டுக்கு உழைத்த மகள் நம்ம குல இமானுவேல். வீட்டுக்கு தெய்வமணி கண்ணம்மா கண்ணம்மா, விலகில ஞானியடி பொன்னம்மா பொன்னம்மா. தேவனாய் ஞான சௌந்தரி பெற்று எடுத்த பிள்ளையம்மா, செல்லூர கண்டெடுத்த கண்ணம்மா, செல்லூர கண்டெடுத்த தியாகியா, தியாகி இமானுவேல் புகழை பாடல் ஜோதியா. நமது நாட்டுக்கு உழைத்த மகன் நம்ம குல இமானுவேல். வீட்டுக்கு தெய்வமணி கண்ணம்மா கண்ணம்மா, விலகில தெய்வமணி பொன்னம்மா பொன்னம்மா. அவர் அரசிய ஞானியடி ராணுவத்தில் சிக்கமணி, அரசிய ஞானியடி ராணுவத்தில் சிக்கமணி. சிக்கமா நடைவந்தா கண்ணம்மா இமானுவேல், ஒளிவரக்கு இன்னுமே பொன்னம்மா. நாட்டுக்கு உழைத்த மகள் நம்ம குல இமானுவேல். வீட்டுக்கு தெய்வமணி கண்ணம்மா கண்ணம்மா, அவர் விலையில தெய்வமணி பொன்னம்மா பொன்னம்மா. அதற்கு முறைகளையே எதிர்த்துமே நின்றாரடி, அதற்கு முறைகளையே எதிர்த்துமே நின்றாரடி. அரசியல் ஞானியடி கண்ணம்மா கண்ணம்மா, அரசியல் ஞானியடி கண்ணம்மா கண்ணம்மா, அவர்தான் நீங்க குலத்தில் வந்தார் பொன்னம்மா பொன்னம்மா. பாளைய கோட்டையிலே சிங்கம் ஒன்றை பிறந்ததம்மா. ஜாமணி என்று புகழை பாடமா, ஜாமணி என்று புகழை பாடமா, அவர் நாட்டுக்கு உழைத்த மகன் கூறமா. சிறைவாச பெருதி இல்லை தன் மக்களே பெருதி என்றார். சிறைவாச பெருதி இல்லை தன் மக்களே பெருதி என்றார். ஜாத்தாடிய புகழ்வாழ்க கண்ணம்மா, ஜாத்தாடிய புகழ்வாழ்க கண்ணம்மா, நமது மல்லர் கொள்ள போற்றுதடி பொன்னம்மா பொன்னம்மா. நாட்டுக்கு உழைத்த மகள் நம்ம குல
மாடிவே வழி கண்ணமா கண்ணமா அவன் விலகில தெய்வ வழி பொன்னமா பொன்னமா மலர்களின் படைகளிலே மலர்களின் படைகளிலே இளைஞர்களின் படை வருதே மலர்களின் படைகளிலே இளைஞர்களின் படை வருதே பொங்கலிட்டு பூஜை செய்து வணங்குவோம் இமானிலே பொங்கலிட்டு பூஜை செய்து வணங்குவோம் நமது பிள்ளைகளுக்கு அவர் பெயரை சூட்டுவோம் நமது பிள்ளைகளுக்கு அவர் பெயரை சூட்டுவோம் நாட்டுக்கு உழைத்த மகன் நம்ம குல இமானிலே வீட்டுக்கு தெய்வ வழி கண்ணமா கண்ணமா அவர் இளஞ்சிலக்காரி எடி பொன்னமா பொன்னமா இமானிலே இளஞ்சிலக்காரி எடி பொன்னமா நன்றி நன்றி ஹலோ 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 சரி இப்ப சரியாயிடுச்சுல இப்ப சரியாயிடுச்சு எங்க அக்கா வந்தாத்தான் எல்லாம் சரியா தம்பி வணக்கம் வணக்கம்க்கா நல்லா இருக்கீங்களா நல்லா அண்ணே செல்வராஜ் அண்ணே நல்லா இருக்கியானே எப்படி இருக்க இல்ல நல்லா இருக்கியா அப்ப மறுமணம் வணக்கம் அண்ணே வணக்கண்ணே ஆத்தாடி பயமா இருந்துச்சு எங்க பெத்த தாய் மாதிரி அதிகமா வந்திருக்காங்க கோடி புண்ணியம் நல்லது நல்லது நாங்க தெரியுங்களா உங்களை மட்டும் போக மாட்டேன் இன்னைக்கு பாத்துக்க தானே சபதம் கூறுறேன் இன்னைக்கு பொங்கலை மட்டும் போக மாட்டோம்னு சொல்றேன் ஆரம்பிச்சிருவோமா போடுங்க பசுமுல்ல படியேறி அப்படி பாத்திரமுள்ள பெத்து பால்வாடி வச்சு நடத்து தம்பி ஆமாக்கா நாளைக்கு ஒரு நாள் தான் நாடம் இல்லாம இருந்தேன் அதையும் நீங்க கொடுத்துட்டீங்க அப்புறம் நான் எங்கிட்டு 16 பிள்ளைய பெக்கிறது பகல்ல என்ன பகலில் போய் வீட்டு வேலையை பார்க்கணும் துணி சரி விடு அதை அப்புறம் பேசிக்கிறோம் நீ மிருதம் காத்து போமா இங்க வரு அம்மா அதுக்கு அந்த தலைவசிக்குள்ள பல்லாக்கு குதையில பவனி ஒரு மீனா பாட்டியது துக்கருக்கு பாசவச்சரா சாத்தி குதிரையில பவனி ஒரு மீனாத்தி பாசமுள்ள சத்தத்தில பாசமுள்ள ராஜாத்தி இவர் ஊருக்குள்ளே ஊருக்குள்ளே தெருக்குள்ளே செல்வராசி யாரு பல்லாக்கு குதையில பவனி ஒரு அப்படியே ராஜா
அதான் அக்கா மக்கா வாவ் நைஸ் உமன். எப்பரா டான்ஸ் அதெல்லாம் பொழந்து வளர்த்துட்டானே. சரித்த அதுக்காண்டி சும்மா விடக்கூடாது, வச்சு செய்வோம். ஓகே, ஏதோ நீங்க இருக்கீங்க மானத்தை காப்பாத்தி, இல்லைன்னா பொழப்பு பொழந்து போயிடும். பத்தியா பப்புன மூத்திரந்திரிக்க கத்திக்கிருக்க லூசு முட்டை டீ குடிச்சுக்கிருக்கு. நான் உள்ள குடிச்சிட்டு பாத்தீங்களா? ஏங்க வாங்கி வந்து வச்சு வர தெரித்தேன். அதுக்காக நான் சும்மா இருக்க மாட்டேன். ஒரு பொம்பளை தலைமையத்தை விரிச்சு போட்டா விளங்குமாய்யா? முக்கா மக்க எவ்வளவுதான் கத்திக்கிருக்கேன். ஆனா டீ மசூரி பதமானமா குடிச்சுக்கிருக்கா. அப்ப நாடகம் பாக்குறவங்களும் பாவம் இல்லையா? மக்கா ஆளும் மண்டையும். ஆனா விருதாக்கார உனக்கு என்ன வேணும்? தங்கச்சி. உன் தங்கச்சின்னாலும் கொஞ்சம் திம்பரா இருக்கு. அப்படியா? ஏதோ நீ சொல்ற, நான் இதை நம்புற மாதிரி தெரியுது. அடி கணந்த கொஞ்சம் தூர் பெருத்து இருக்கு. என்னவா கொஞ்சம் முடிய வச்சு செதுக்கிறாத தூர் கொஞ்சம் குறையும் நினைக்கிறேன். தூர கம்மி பண்ணாத, பூராத்தையும் கம்மி பண்ணிரு. இல்லைன்னா மண்ணனை ஊத்தி திக்க கூட பொறுத்து விட்டு நம்ம இருக்கிறதுக்கு உனக்கு பிரயோஜனமா போட்டு. யாரு உன் நகைச்சி என்ன பெரிய இது? ஒரு டான்ஸுக்காரி 6 வருஷம் தெரிய போறான். யாரு என்னன்னு கேட்டேன். பொம்பளை மாதிரி நடந்துக்க, ஆம்பளை மாதிரி நடந்துக்க, ரவுடி முண்டை மாதிரி தூமையை குடிக்கவா? எடி மோத்தமான அது விட்டு என்ன வேலை வித்துக்கிருக்கு? பொம்பளை மாதிரி நடந்துக்கணும். ரொம்ப அராஜகமா பேசுறேன், ரொம்ப மிரட்ட மாதிரி பேசுறேன். ஆணவம் இருக்க கூடாது, சட்டத்தோட பேசக்கூடாது. கருவை எதுல போய் முடிய போய் தெரியுமா? சட்டத்தோட எதுல போய் நிக்க போய் தெரியுமா? பெண் என்ற பூ போல இருக்கணும். ஆம்பளை கையெடுத்து கும்புற மாதிரி இருக்கணும். கரடு போல சீமக்கரல முள்ளு மாணிக்க உன்னை பார்க்கல காத்து துப்புற மாதிரி இருக்கு. உன்னை பாக்குறப்ப இதுல மொளா வந்து தேய்ச்ச மாதிரி. உன்னை பார்க்கல 5 ரூபாய்க்கு 10 ரூபாய் வாங்கி அரைச்சுடலாம். மொளகா கூட அப்பத்துக்கு லேர ஆகும். மொளகா அப்படி எடுத்து கொட்டிக்க, கொட்டிக்க உனக்கு திக்கு திக்குன்னு எரியட்டு. அடிச்சன்னு வச்சுக்க, அடிச்சுனா உன் ஆப்பு கலண்டு வரு. அரை முடி சில்லு தெரிச்சு போயிரு. உன் அடுப்பு அப்படியே கலந்து கீழே விழுந்துரு. நாங்க கேஸ் எடுத்து வச்சிருக்கோம். நாங்க இந்த அடுப்பு வச்சிருக்கோம். என்ன வேற எடுப்பா? இல்ல விறகு அடுப்பு. நாங்க வேற கூட திணிக்கவா? அதுக்கெல்லாம் ஆள் வச்சிருக்கேன். அப்படியா? உன் அடுப்பு பூண்டு தெரிச்சு போயிரு பாத்துக்க. அதுக்கு நான் சிலிண்டர் வச்சிருக்கேன். இது வச்சிருக்கிறியா? எது? நீங்க வா, யார விட வச்சுக்க வா. சவாடு போச்சிருக்க. அப்ப பம்பு அடிக்கிறியா? அதுக்கெல்லாம் ஆள் வச்சிருக்கையா? நீ எல்லாத்துக்கும் ஆள் வச்சா என்ன இதுக்கு தான் வந்த? இல்ல என்ன இதுக்கு நாடத்துக்கு வந்த? அதுக்கெல்லாம் ஆள். என்னையும் பாரு, யா ஓட்டு இதையும் பாரு, மணப்பால இருந்து தூக்கிக்கிட்டு வந்து. இதெல்லாம் அங்க இருந்து சோளம் ஊரணியா நல்லூரா? அவர் சிசிய பிள்ளையா? சோளம் ஊரில இருந்து என்னையும் பாருங்க. வாத்தியார கிழிச்சு கேப்ப இங்க பாரு, வாத்தியார சத்தியப்பிரியால பார்த்து துண்டக்கான துணியக்கான ஓடுறாரு. நீ எல்லாம் எனக்கு இந்த இதுக்கு சம்மந்தம். உன்னைய பார்த்தாலும் ஒண்ணுக்கு போயிடும் உள்ள ஓட்டு ஓடி போய். உன்னையெல்லாம் பார்த்தாக்க பொம்பளைக்கு 6 மாசத்துக்கு அந்த நினைப்பே இல்லாம போய் ஒட்டு மொத்தம் வச்சு ஊரே முதல்ல கிறுக்கு முண்டை ஓட துணி மேடம் வாங்க. நான் உங்களுக்கு மண்டையில ஒட்டு மொத்தம்னு சொல்லல. பொறுமையா பேசுமா. இன்னும் லவ் லவ்ல கத்துற நாயா? அப்படிதான் கத்துவேன். ஆம்பளை இல்லாம பொம்பளை ஒண்ணு பண்ண முடியாது. ஆம்பளை ஒரு இதும் கொடுக்க முடியாது. அப்படியா? ஆம்பளை நீ விவரமா என்ன கிழிச்ச? நீ விவரமா என்ன பேசினா?
விவரமா பேசி என்னத்த பண்ணுன? நீ என்ன நீ விவரமா நானா அப்ப நீ விவரமா நானா? விவரமா பேசுவியா? நீ விவரமா பேசுவியா? விவரமா பேசுறது வெட்டியா மாட்டிக்கிறாத? நீ விவரமா பேசுறன்னா அசிங்கப்பட்டு போயிடாத. சைடு ஊத்து சத்தியப்பிரியா. நாக்கு போடுற நான் தங்கராசு. என்னது தலை வெட்டி தங்கராசுமா? நீ வாடகை அதெல்லாம் பண்ண மாட்டேன். என்ன நான் உனக்கு என்ன வேணும்? எனக்கு அண்ணன். அண்ணே ஆமா ஓத்தலங்க அப்பதானே வச்சிருந்தியா? ஓத்த மகள சில்லுமுக பேத்து போய் பாத்துக்க ஒண்ணு வாமா பொம்பளை புள்ள விவரமா பேசுவேன்றல. காலையில கூட 2 பேரும் ஒரு பாயில தானே படுத்தா. அப்பலாம் ஒண்ணுமே நீ எதுக்கு நீ துணியை பிடிச்சி பிடிச்சிருக்க? எதுக்கு துணியை கிழிக்கணுமா? விவரமான பிள்ளை தானே நீ? விவரமான ஆளா இல்ல வெட்டியா பேசுற உதாரண விடுறாளா பாத்துக்கோமா? கேக்குற நீ கேளு. நான் விவரமா பதில் சொன்னா நீ சேர்த்துக்க. விவரமா பதில் சொல்லலன்னு வச்சுக்க நீ எனக்கு வந்து பாவாடை துவைச்சு கொடுக்கணும். விவரமா பதில் சொன்னா நான் பதில் சொன்னாக்க நீ வந்து பாவாடை துவைச்சு கொடுக்கணும். இது என்ன? எது இது என்ன? இது ஒரு விரல். விரல் விரலுக்கு இங்கிலீஷ்ல பேர் என்ன? ஃபிங்கர். ஃபிங்கர் ஃபிங்கர் விரல்னா ஃபிங்கர். இப்போ இது என்ன நம்பர்? 1 நம்பர். தமிழ்ல 1 1 இங்கிலீஷ்ல 1. இது இங்கிலீஷ்ல 2 தமிழ்ல 2. இப்போ இது தமிழ்ல 4 இங்கிலீஷ்ல 4. இப்போ இது 5 தமிழ்ல இங்கிலீஷ்ல 5. இது என்ன? 0 தமிழ்ல ஓட்ட. ஏய் சைபரியா? சைவர் இல்லம்மா இங்க வா. இது ஓட்ட. ஓட்டுக்கு இங்கிலீஷ்ல பேர் என்ன? என்னது? ஹோல். ஹோல் HOLL ஹோல். எனக்கு வாயில வராது. 1 இங்கிலீஷ்ல 1 2 இங்கிலீஷ்ல 2. அப்போ இது ஓட்ட. ஓட்டுக்கு இங்கிலீஷ்ல என்ன? ஹோல். ஹோல் அதை பழகிக்கத்தான் ஹோல் ஹோல் Whole of the one of the cutting. நீ cutting. எப்படி இப்படிலாம் எல்லாம் ஒரு வேலை பால். ஏன்னு எப்படி இன்னைக்கு புதுசு புதுசா வாழ்த்து வந்திருக்கு எனக்கு தெரியும். என் தம்பி மணிகண்ட வந்தாலுமே நீ இப்படி பேசுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன யாரு? என்ன உன் தம்பி கிழிச்சாரு? யாரு? நான் யாரு வந்தாலும் பேசுவா. யாரு? உன் தம்பி இருக்கு ஆறாத. யாரு? யாரு? என் தம்பிய பத்தி நீ என்ன சொல்ற? யாரு? உன் தம்பி வர சொல்லு. இன்னைக்கு வந்திருக்க நாளுமே தெரியுமா? பேச போல பெண்ணு நெஞ்சில கை வைக்காத லட்சியப்பிரியா. கைய வச்சதோட விட்டு அதை விட்டு நசுக்குன்னா செத்து போய் வெளியே. நீ நசுக்க வேண்டிய தெரியும். கரெக்ட் வீட்டுல வச்சுக்கோ. அடிவா நம்ம தம்பி அவன் வச்சிருக்கேன். என் தம்பிய நீ தானே வச்சிருக்கிற. என் தம்பிய நீ தானே வச்சிருக்கிற. இல்ல யாரு சொன்னா? வச்சிருக்க. யாரு சொன்னா? என் தம்பி மணிகண்டனை நீ தான் வச்சிருக்கிற. ஒரு பொம்பளை ஒரு அழகா இருந்தா மட்டும் போதாது, அறிவா பேசணும். ஒரு ஆம்பளை இப்படி அடக்கொடுக்கமா இருந்தா மட்டும் பேசாது, பக்குவமா பேசி பழகணும். என்ன பெத்த ஆண்கள் எவ்வளவு ஜம்மு எவ்வளவு அமைதியா உட்காந்துருக்காங்க. அவங்க மூத்தத்தை வாங்கி குடி. பொம்பளை மூத்தத்தை உனக்கு அப்பாச்சு அறிவு வரும். பொம்பளை மூத்தத்தை நான் குடமா குடிப்பேன். ஆனா ஆம்பளை மூத்தத்தை மட்டும் குடிக்க மாட்டேன். ஆளுக்கு ஒரு சரக்கு போட்டுப்பேன். தலைவலிக்கு பிராண்டு மாறிச்சுனால விளங்காது. எந்த பிராண்டும் ஒரே பிராண்டா போகணும். அப்ப பொம்பளை மூத்தத்தை பெண்கள் வந்து என்னை பத்தி ஆத்தாவுக்கு கூடாது வந்து கண்கள். பெண்கள் மூத்த பெண்கள் வந்து எப்பயுமே நாட்டு ரொம்ப சிறப்பான அண்ணன் பெண்கள் மூத்தத்தை. ஆனா இப்ப நீ வந்திருக்கீங்க பொம்பளை மூத்தத்தை. அண்ணன் பொம்பளை மூத்தத்தை குடிக்கியா? நான் குடிக்கிறேன். நீ முதல்ல குடிச்சு உப்பு பாத்துட்டு குடு. நான் உப்பு பாத்திரம் குடுக்குறேன். ஆனா எங்க மூத்திரத்தை நான் குடிக்க மாட்டேன். ஒரு விஷயம் தெரியுமா? அதையும் குடிக்க ஆள் இருக்கு. நீ நேத்து குடிச்சியல்ல, ஏன் பொம்பளை மூத்திரம் சொன்னானே நீ கோபப்படுற? இல்லம்மா, பொம்பளை மூத்திரத்துல மட்டும் போதை இருக்குன்னு சொல்லு, அதையும் சில பேர் குடிப்பியா. ஏன் பொம்பளை மூத்திரம் சொன்னோன்னே கோபப்படுற? இங்க பின்னால கோயில் கட்டி இருக்காங்கல்ல, அதுல கும்பாபிஷேகம் காலையில நடக்க போல, அதுக்கு என்ன ஐயர் என்ன தெளிப்பாரு? ஐயர் கோமியம் தெளிப்பாரு. எந்த கோமியா? மாட்டு கோமியம். பசுமா மாடு என்ன என்ன பசுமாடு அதே என்ன எண்ணத்தை சேர்ந்து பொம்பளை மாடு பொம்பளை எண்ணத்தை தானே. அப்படி தெளிக்கல உன் வாயில விழுந்துச்சுன்னு வச்சுக்க, அப்ப நீ நக்கறியா அந்த பசுமாட்டு கோமியத்தை? அப்படியா? ஆமா. அப்போ பெண்கள் ஒசத்தின்னு பேச வர்ற. அது மட்டும் இல்லன்னு, மேல இருக்கிற யாரு? ஆகாயா. கீழே இருக்க யாரு? பூமாதேவி. உன்னை பெத்தது யாரு? பொம்பளை. உன்னை கட்டிக்க போற யாரு? பொம்பளை. உன்னோட கூட பிறந்தது யாரு? பொம்பளை. இது என்ன நாடு? தாய் நாடு. ஒரு கால்ல முள்ளு குத்து. வெட்டணுமா? பொம்பளை வெதர் கத்துதியா? ஒரு கால்ல முள்ளு குத்திருது, என்ன சொல்லி கொடுங்க?
அம்மா இப்ப உங்க ஆம்பளை எல்லாம் தாங்கிட்டு இருக்கிறது யாரு? பூமாதேவி நாங்க வித்தா எங்க போவீங்க? உள்ள வருவா எதுக்குள்ள? இதுக்குள்ள. ஏய், பூமாதேவிக்குள்ள. ஆமா அப்போ பொம்பளை வசதி பேச வர்ற. ஆமா, பொம்பளை இல்லாம உனக்கு வேலையே இல்ல. மேல இப்ப இவ்வளவு நேரம் பேசி இருந்தீல, டேய் பப்பனுக்கற தம்பி போடா டேய், போயிட்டு பொம்பளை பிள்ளைய வர சொல்றா அப்படின்னு சொன்னாங்களா? இன்னைக்கு என்ன நாடகம்? வள்ளி திருமணம். என்ன நாடகம்? வள்ளி திருமணம். யாரு பேர் முன்னால இருக்குது? வள்ளி. நாங்க வந்திருக்க பெண்கள் எத்தனை பேர்? 2 பேர். நீங்க வந்திருக்க ஆம்பளையா? 7 பேர். யாரு புடிச்சீங்க? நீ யாரு புடிச்சு? இங்க வா. நான் சொல்றேன், மேல நீ ஆகாசவாணிவே, கீழே பூமாதேவிவே. மேல நீ இருக்கலாம், கீழே நீ இருக்கலாம், நீ உசுரோட இருக்க. இப்போ உன் முகத்துல எத்தனை ஓட்டை இருக்கு? ஆமா. எத்தனை ஓட்டையை விட்டு உன் மூக்கு ஓட்டையை பிடிச்சா என்ன ஆவ? ஐயோ உசுறு போயிரும். அப்ப இந்த மூச்சு ஓட்டைக்குள்ள எது போகுது? காத்து. மேல இருக்கலாம், நீ கீழே இருக்கலாம். இந்த காத்துன்றது யார் தெரியுமா? ஆம்பளை வாயு பகவன். இது சத்தியப்பிரியா. ஒண்ணு சத்தியப்பிரியா, ஒண்ணு தங்கராசு. ஆமா, அங்க ஒன்னதான விரட்டுறேன். இப்ப மேல நீ இருக்கலாம், கீழே இருக்கலாம், இடையில ஆம்பளைன்ற வாயு பகவன் நாங்க இருக்கோம். இப்ப நான் கேக்குறேன், கால்ல முள்ளு குதிச்சு என்னன்னு புடுங்குறோம்? அம்மா. அப்ப வலிக்குது, அம்மான்னு சொல்லி புடுங்குறோம். இப்ப நீ வேர்த்து விறுவிறுத்து போயிருக்க, காத்து சிலு சிலுன்னு அடிக்குது, என்ன சொல்லுவ? அப்ப வலிய கொடுக்கறது பொம்பளை, சுகத்தை கொடுக்கறது உனக்கு ஆம்பளை. ஐயோ வாய பாரு, அப்படியே கிழிஞ்சு உன மணி பரஸ் மாதிரி வச்சு. பரவாயில்லைங்க, ஆனா நான் ரோசப்பட மாட்டேன். ஏன் தெரியுமா? பொம்பளை வந்தா நான் அப்படியே பிரசாதமா துப்புவே, பன்னீர் தெளிச்ச மாதிரி இருக்கு. அதான் உன்னை கொண்டு போய் அடிச்சால எதுக்கு? உன்னை இதுல எடுத்தா இங்க வருமா? ரோசப்பட்டாத்தே வாழ்க்கையில முன்னேறணும் கிடையாது. நான் சொல்லவா, என்னைய பொறுத்தளவு எல்லா பேரும் கேட்டுக்கங்க, ரோசம் 10 ரூபாய்க்கு பேசப்படாது. ரோசப்பட்டா அம்மா ஜல்லிக்கு பேசணும் இல்ல. மலுமட்டா இருந்து பாரு, வாழ்க்கையில நிறைய ஜெயிக்கலாம். பழமொழி இருக்குமாமா, ரோசக்காரனுக்கு பணத்தை கொடு, மலுமட்ட பையனுக்கு பொண்ணை கொடுக்க. கழுவி ஊத்தாலும் மலுமட்டுக்கு பொண்ணை கொடுங்க, வச்சு காப்பாத்துவேன். ஆனா ரோசக்காரன் அப்படி கிடையாது. 2 நாள் பாப்பா மண்ணால விரட்டி விட்டு போயிருவேன். இப்ப பெண்கள் இல்ல, இங்க இருக்கிற பெண்கள் உனக்காண்டி சப்போர்ட் பண்ணுவாங்களா? நிறைய பேர் என்ன இப்படி ஒரு வார்த்தை கேட்ட? ஊரு ஏன் ஊரை புரிஞ்சு பட்டு? ஆமா, நான் என்ன நெருஞ்சி பட்டி நான் என்ன சொன்னாலும் என் தாய்மாரி கேட்பாங்க. நெருஞ்சி மில் எடுத்து இதுல ஓடுங்க, லூச மட்டும் ஆடட்டேன். அட்டுவாடு பட்டி இழுத்துக்கிட்டு 50 ரூபா வாங்க தெரியல. ஊருக்கு மேல பாக்கணும். 150 ரூபா நெருஞ்சி பட்டிக்கு கொளிச்சு பட்டுருவோம். 150 ரூபா. இப்பதான் கேக்குறேன், பொய்யில பெண்கள் தானே உனக்காண்டி சப்போர்ட் பண்ண பேசுறீங்க. மிஸ் சத்யாபிரியா சொல்லுங்க தங்க, ஏங்க உனக்காண்டி சப்போர்ட் பண்ற பெண்களை யாராவது கொலை ஓட சொல்லு. அத கொலை ஓடுங்கடா. ஓட்டாமல பேசாம படுத்துரு. இந்த ஊழவளை வந்து பப்புனை கேவலப்படுத்திக்கிறீங்க. முன்னாடி பக்கத்துல கொலை மசு வருங்க. இப்ப யார் பக்கத்து ஜெயிச்சிச்சு? எவ்வளவு வாய் நிறைய காது கேட்க குளிர கேடுச்சா? காது குளிர கேட்டா எங்க சரியான ஆம்பளை? நான் சொல்றேன், நீ கேளியா? ஏன் நான் சொல்றேன், நீ கேட்கல, நான் போறேன். சகாலத்துக்கு ஏத்துக்கிட்டு நீ கொலை ஓட்ட நிறைஞ்ச அம்மாவாசை வேற பேசாம இருந்துரு. ஏன் நான் சொல்றேன், நீ கேளியா? நீ இப்ப கேட்டோன்னே என் தாய்மார்கள் காலு குறுக்க போட்டாங்களா கொலையா? உங்க ஆளுல 2 காலை தூக்க சொல்லு. யாருக்கு காலை தூக்குவாங்க? ஓட்ட இருக்கிறா வெளியே வருது. நீ சொன்ன உடனே எப்படி காலை தூக்குறியா? ஆனா இப்ப சின்ன பிள்ளை தூக்குறாங்க. என்னை பத்தி ஐயாக்களும் காலை தூக்குவாங்க. அதுக்கு பதிலுக்கு நீயும் தூக்குற மாதிரி இருக்கும். அது பிரச்சனை. அது நமக்கு டீலிங்ல ஒத்து வராது. ஏன் தெரியுமா? அண்ணன் மாதிரி சொல்லிட்டு இப்போ பெண்கள் கொலை ஓட்டாங்க, நீ பொம்பளை தானே, நீ கொலை ஓடு. இப்ப எங்க ஆளுங்க போட்டாங்க இல்லையா? பெண்கள் போட்டாங்க, நீயும் பொம்பளை தானே, நீ கொலை ஓடு. ஏன் நீ கொலை போடு? இல்ல நீ போடு. என்னது போடியா? போடியா? திங்கி இன்னைக்கு வானத்தை காப்பாத்துது. போடுவான் இன்னும் ஓடி போடுங்க. ஓடி கொலை போடுங்களேன். மாமா போட்டார்ல, உனக்கு ஒரு வாய்ப்பு. நான் போடுவேன், எனக்கு தொண்டை கட்டு இருக்கு. இப்ப மாமா போட்டார்ல, அது ஏன் இங்கிட்டு போயிட்டு? இப்ப உனக்கு ஒரு சின்ன வாய்ப்பு. என் மாமா போட்ட கொலவை ஆம்பளை கொலவை பொம்பளை கொலவை ஒரு வாட்டி போடுங்க. பாரு, இது என்ன கொலவை? எதனால அது பொம்பளை கொலவை? நாக்கு எப்படி ஆடுதுன்ற பாக்குறேன். வேணா வேணா வேணான்னு அர்த்தம். இது பொம்பளை கொலவை. ஆம்பளை கொலவை. ஆம்பளை கொலவை நேர திரும்புவே.
அதுக்கு வேணாமா? அப்ப ஒத்துழைப்பு சரி பாத்துக்கிறோம். அப்ப வேலைன்னு பார்த்தாலும் வேலையை நல்லா பார்க்கணும். நல்லா பேசுறீங்க, பேச விடிய விடிய பேசுவேன். பட் நீ ஒண்ணு பட்டிமன்றத்துக்கு கிடைச்சிருக்க. ஆமா, நீ பெரிய நீ மட்டும் பேச்ச நிப்பாட்டி அகண்டு போயிரு பாத்துக்க. ஓட்டணும் உனக்கு கீழே விழுந்துரு விழுந்ததெல்லாம் ஒட்டு போட்டு வச்சிருக்கான் தெரியாது. எது சொன்னாலும் நீ ஏன் இப்படி இப்படி அது கல்லட போல விழுந்துருச்சு. இப்ப பேசுறீங்கல்ல, ஆடுனா ஆடுவீங்களா? மிஸ் மணிகண்டன் மாமா அவர்களே, இப்ப மட்டும் இரியா இப்ப இப்ப மட்டும் ஏன் எங்க அண்ணனை கூப்பிடுற? என்னது இப்ப மட்டும் அவரு பெரிய ஆளா அப்படியே எப்படியான்னு சொன்னா இப்ப மட்டும் ஏன் தம்பிய பேசுற? மாமா பிடுக்க அவன் மாப்பிள்ள தானே. இங்க பாரு, ஒரு விஷயம் உனக்காண்டிதான் அவனை நான் சொன்னேன். ஏன்னா உனக்கு மாப்பிள்ள பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கு என்ன விஷயம் இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் நம்ம மேட்டர் இங்க நடன மங்கை சைடு குத்து சத்தியப்பிரியா அவர்களுக்கு கடப்பாறை மணப்பாறை கண்டெடுத்து கடப்பாறையை ஒடிக்க வந்திருக்கும் சைடு குத்து சத்தியப்பிரியா அவர்களுக்கு பொன்னாடை போடப்படுகிறது. எனக்கு பொன்னாடப்படுத்த கௌரவப்படுத்திய ஊர் பொதுமக்கள் இருக்கும் நாடக அமைப்பாளர் அரிமன்னன் வெற்றிவேல் அண்ணன் சார்பம் நாடகருக்கு சார்பம் வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆமா, உங்க தரப்புல சொல்றேன். ஆஹா பாப்பம்மா பாப்பா காட்டு ரோசா காட்டு ரோசா ரோசா ஒரு வாட்டி காட்டு ரோசா காட்டு ரோசா காட்டு ரோசா காட்டு ரோசா காட்டு ரோசா அடே 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 ஆவே ஏ சிட்டா 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 சிட்டக்கி இந்த சிட்டா பிள்ளை மணியண்ட மாமா குலுக்கு சீட்டு உங்க பேர் தான் வந்திருக்கு. எனக்கு வேணாம் மாப்பிள்ள, எங்க மாமா கொடுத்துருங்க. சீட்டை மாத்தி விடவா? அப்படியா? லாலா கட சாந்தி ஓடு போறேன் நான் ஏந்தி அடி லாலா கட சாந்தி ஹை 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 அட 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 போடு 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 ஆவே குத்து போடு அப்படியாத்துக்கா. யாரு? நான் ஆபரேஷன் பண்ணி பாத்துக்குருவோம். அதுக்கெல்லாம் அசர் ஆகாம நாங்க பல ஆபரேஷன் பார்த்துட்டோம். இதுல என்ன ஆபரேஷன் பாத்துக்கிறோம். கிழிச்சால பாத்துக்காங்க. மண்டை மேல கொண்ட ஓட்டு ரவுண்டு கொண்ட அதுல ஓட்டு மண்டை மேல ஓட்டு ஓட்டு ரவுண்டு கொண்டு மேல ஓட்டு மண்ட 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 மண்டை மேல கொண்ட ஓட்டு ரவுண்டு கொண்ட அதுல ஓட்டு என்னடா சின்ன பையன் சிரிக்கிறாங்க? என்ன? உன்னை எத்தனை வருஷமா பாத்திருக்கேன். என்ன ஒரு ஊருக்கு ஒரு மாதிரியா பண்ண? நானும் கிட்டத்தட்ட ஒரு 100 மேல உன்னை செஞ்சிருக்கேன். இப்படி ஒரு ஆட்டம் நான் பார்த்தே இல்லை. இந்த ஆட்டத்துக்கு பேர் என்ன? இந்த ஆட்டம் பேர் தான் மயிர் உடுங்கி ஆட்டம். விடியகாலம் என்ன சொல்லுவாங்க? நல்லா பப்பு மைத்த புடுங்கினாடுவாங்க. அதுக்காக இப்ப தனியா புடுங்க போறேன். ஆமா புடுங்க. புடுங்கவா? மாப்பிள நானா வரவா? இல்ல மாமா. சுத்தமா எது புடுங்காதுமா? கை வச்சு எந்த பைக்கு வந்திருக்கு? சுத்தம் சுத்தம் சோறு போடும். சுத்தம் சோறு போடும். என்ன சொல்ல போற தெரியுமா? அதனால தனித்தனியா போட வந்துட்டோமே. தந்தானே தன்னனே தன்னினா ஆஹை தன்னினா ஆஹை தந்தானே தன்னனே தன்னனே ஆஹை தன்னனே தன்னனே ஹோய் அடி பச்சை போரே ஆடே என்னடா ஏன்டா அப்படி சும்மா நிக்கிற? ஆடுறா. உங்க உடன்பிறப்பு தானே என்ன கூப்பிடுறது இல்லையா? இரியா அங்க கலண்ட பேர் கழட்டிட்டு மாட்டிக்கிற. சிப்பு மாட்டிட்டு தவசர தூக்குற. சரி, தகச்சு பாரு எப்படி வருதுன்னு பாரு. அப்படியா? அப்போ நான் போட்டு ஆடுனா ஆடும்.
நெசமா தானே? ஆமா என்ன வேணா அதான் தவிர்த்து சேர்ந்தா பாருங்க அப்படி ஓடியாத்தான். பரவாயில்லைங்க. ஆனா செல்வராஜ் மாமா நீங்க சொன்னா உங்க தங்கச்சி இப்ப முண்டமா முடியாது நினைக்கிறேன். பாத்துக்க வீட்டுல என் தங்கச்சியில இருந்து நாங்க குடும்பமே டவசர் போடுறோம். அப்ப அது என்ன மொட்டை குண்டி குடும்பமா? ஆனா உங்க குடும்பத்துல தீய வைக்கிற ஆளுங்களை மண்டைகள் பாரு. ஒரு பொம்பளை பிள்ளை டவுசர் போட்டு விடுங்களா போடாதுன்றா. மிளகா வத்த விரிச்சதுல உட்காந்துருச்சு. மிளகா துடிச்சிருச்சா? நீ தண்ணி வச்சு அமர்த்த முடியாதானே? மக்கா மக்கா நீங்க உங்க தங்கச்சிக்காண்டி இவ்வளவு பாடுபட்டு இருக்கீங்க. 7 பேத்துக்கு ஒரே மாமா ஒத்தரா சார். நான் அப்படி விட்டாளா? பல்லாங்குழி ஆட்ட பாட்டு ஆடி பல்லாங்குழி அடவாடி ஒரு பொல்லாது சொன்னவடி பொறவடி கூடி நல்லா அண்ணன் ஊசி நூல் கொண்டு வந்து அண்ணன் தப்பி தச்சாமி ஆளு வச்சிருக்க புதுசா கரெக்டா தப்பா பயந்துட்டு உள்ள போயிட்டு பயத்தோலி பழ யாரு இதுக்கு பயந்துகிட்டு போகுமா? அப்படியா? சரி உங்க பேர் வேறாட்ட ஆடுற. குத்தடி குத்தடி சைலக்கா குறிஞ்சி குத்தடி சைலக்கா தூச்சு பாரி தூச்சு பாரி அந்த பக்கம் போனால குட்டி கணக்கு சாந்திரி தூச்சு மாறி தூச்சு மாறி குத்தடி குத்தடி செய்யலப்பா மானத்தை விட்டு கொடுக்க கூடாது. அண்ணன் அண்ணன் உதவி எதுவும் தேவைப்படுதா?
குடும்ப பேரை கெடுக்காத. என்ன குத்து குத்துனா அதே மாதிரி எரிச்சா குத்து ஒரு குத்து ரைடு குத்து நல்ல உதவி தேவை. எவ்வளவு வழி இருந்தாலும் பொறுத்துக்கிறேன். கொத்தடி கொத்தடி செய்யல தடி கொத்தடி செய்யலக்கா ஏடா ஜக்க 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 கொண்டும் ஏடா ஜக்க ஜக்க ஆவடி ஆமா அப்படியா எப்படி சொல்லட்டி அடிக்கிறாங்க. ஆமா பாத்துக்கிறோம் உங்க தங்கச்சி சும்மா விட மாட்டாங்க. பாத்துக்கிறோமா முந்தி முந்தி வீணா கேட்கனே 33 தேவர்களே பத்தி வந்து போருமையா பதன வந்தன தந்தோமையா பதன வந்தன தந்தோமையா
இவன் என்ன இவன் ஒரு ஆளா? இதெல்லாம் நமக்கு ஜுஜிபி ஆடி இருக்கா? கராட்டக்காரன் படத்துல கனகாவுக்கு பதிலா நீ தானே ஆடின. ஆனா முகம் வந்து கனகா முகம். அதுல தவுல வச்சு ஒரு இவரு முகத்துக்கு பதிலா கவுண்ட முடி போகலாம். அது அது மாதிரி ஆடிச்சேன் விடாத. மாங்குயிலே பூங்குயிலே தேதி ஒன்று மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒண்ணு கேளு. கனகா ஆடி முடிச்சோன்னா அந்த தண்ணி அப்புறம் தங்கச்சி குடிச்சிடும். குடிச்சு விட்டு மூத்தது பேச மாங்குயிலே பூங்குயிலே தேதி ஒன்று கேளு. மாலையிலே தேடி வரும் அந்த நாளே முத்து முத்து கண்ணால நான் சுற்றி வந்தேன் பின்னால. காட்டுக்குள்ளே
ஹலோ ஹலோ 1000 தான் இருந்தாலும் நீ எனக்கு அத்தை. பாக்குறவங்க நினைப்பாங்க அத்தை மருமைன்றாங்க, 2 முடி டூசு முடியா இருக்காங்க. மகனே, தயவுடுத்த குடும்பத்தை காப்பாத்து. யாருங்க அப்படி காலத்துக்கு ஆடு வேண்டும் நான் மனசுல நினைச்சேன். நீ அடித்து 2 பாம்பு குழஞ்சு ஆடி பாம்பு உடஞ்சிருச்சு, பொந்துக்குள்ள போறதா இருந்துச்சா? பாம்பு சட்டையை கட்ட பாக்கணுமாடா? 2 பேருமே இழைக்கிறீங்க காலம். நெஞ்ச சாச்சுக்க. சத்திய பிரியா 1000 தான் என் அத்தையா இருந்தாலும் இந்த ஸ்கிரீனுக்கு உள்ளத வெளியே வந்தா நீ ஏன் இப்படி இருக்கிய, உன் மகன் எப்படி இருக்குன்னு கேட்கிறேன் பாத்துக்க. காதல சொல்லவா? இதோ அத்தை. ஆமா, ஊர்ல மாமியால தானே அத்தை ஏதாவது தானே விலை. சும்மா இருக்க மாட்டாங்க. எல்லாம் யாரு காணிங்க? மக்கள் சேவாங்க. அதனால காதல் எப்படி தெரியுமா? வனத்தின் நிலவெடுத்து வாசலில் வைக்கட்டுமா? வனத்தின் நிலவெடுத்து வாசலில் வைக்கட்டுமா? செவந்தி பூக்களிலே மண்டலை போடட்டுமா? வரிசையா நாடம் பார்த்து எச்சு போயிருச்சு. போயிட்டு வாங்கத்தா, போங்க போய் புருஷன் பிள்ளையோட பாருங்க. முத்தமணி மாலை
மாலை வீட்டத்தில சீலை கொஞ்சம் விட்டு விட்டு போறாரே. காலிலே போட்ட பின்னினா, காதிலே பேசுறே. காலிலே போட்ட பின்னினா, காதிலே பேசுறே. கழுத்திலே போட்ட தாலினா, தாலியும் பாடுதே. சுத்தி சுத்தியா போறாரே, எத்தனை நாளா பார்த்துட்டு இருக்கேன்.